We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழொலி உறவுகள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக. பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே தெரியும், நம் நாட்டு கலைஞர்களையும் நம் நாட்டு கலைஞர்களுடைய படைப்புகளையுமே உங்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி காணப்படுது. அந்த வகையில நிகழ்ச்சியில இன்றைக்கு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விரைவில் திரைகளுக்கு விஜயமாக இருக்கக்கூடிய மூக்குத்தி பூ திரைப்படத்தினுடைய குழுவினரோடு தான் இன்றைய சந்திப்பு இருக்க போகின்றது. அதாவது அந்த மூக்குத்தி பூ திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் கதாநாயகி வந்திருக்கிறாங்க. ஈழவாணி அக்கா மற்றும் அந்த படத்தினுடைய கதாநாயகி கிருஷானிகா அவங்க வந்திருக்கிறாங்க. சோ வணக்கம். வணக்கம். ஓகே, ஈழவாணி அக்கா அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காரணம், பலராலும் அறியப்பட்டவங்க, ஒரு எழுத்தாளர் மற்றும் தற்பொழுது இயக்குனராக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் படங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவங்களோட திரைப்படம் இந்த மூக்குத்தி பூ திரைப்படத்துல இந்த மூக்குத்தி பூ நீங்க பேரை சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? ஸ்பெசிஃபிக்கா அப்படி ஒன்றும் கிடையாது. இது நாங்க இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மூக்குத்தின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை ஆரம்பிக்கும். அதனால நாங்க அந்த மூக்குத்தி பூ அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு வச்சாச்சு. ஓகே, சரி. அதே சமயம் கிருஷானிகா, நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது எந்த திரைப்படமாக இருந்தாலும் கூட எந்த நடிகரும் அதாவது சின்ன சின்ன இடங்கள்ல இருந்தா அப்படியே ஹீரோயின் ஹீரோக்கு வர்றது வளமை. ஆனா நீங்க எடுத்த உடனே அது ஈழவாணி அக்காவோட டிரெக்ஷன்ல ஹீரோயினா நடிச்சிருக்கிறீங்க. சோ என்ன மாதிரி இந்த திரைப்படத்துக்கு உங்களோட வருகை இருந்தது? ஸ்டார்ட்ல நாங்க ஒரு எங்கட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுருந்தோம். அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அது நார்மலாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் மட்டும் தொடங்கினது. அதுக்கு பிறகு ஈழவாணி அக்காட ஒர்க் பண்ண ஒரு அண்ணா கொரோனா விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு காணொலி தயார்படுத்தியிருந்தார். அதுக்கு எங்களோட ஊர் ரெண்டதால் அவரோட சான்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதன் மேற்கொண்டு ஈழவாணி அக்காட காஸ்டிங் காலிங் டைம் நான் அப்ளை பண்ணியிருந்த டைம் தான் இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சான்ஸ் தான். ஓகே, பெரிய ஒரு சான்ஸ் தான் உண்மையிலேயுமே. அதாவது காஸ்டிங் கால் அப்ளை பண்ணி ஆடிஷன் போயிட்டு அப்படியே நாங்க அந்த அதில் மெயின் லீட் பண்றதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். சரி, ஈழவாணி அக்கா, அதாவது நீங்க சொல்லுங்க, உங்களோட படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஜோனர், ஒரு போல்டா இருக்கும். பார்க்கும் பொழுது ஒரு சமூக கருத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். ஆனா இந்த திரைப்படம் அதுல இருந்து வேறுபட்டு ஒரு நகைச்சுவையாக காணப்படுது. டீசரை பார்க்கும் போதே விளங்குது. ஸோ அதற்கான காரணம், இந்த நகைச்சுவையை நீங்க எதனால கையாண்டீங்க இந்த திரைப்படத்துல? எல்லா திரைப்படமுமே ஒரே மாதிரி நம்ம யோசிக்கிறல்ல தானே. கதைகள் கூட கதைக்கு மாறுபடும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே டிப்ரெஷன்ல ஒரு மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னு சொல்லிச்சோன்னா ஏதாவது நம்மளை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கான வழியை தான் தேடிக்கொண்டிருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த படம் வெறுமனமே ஒரு காமெடி திரைப்படம் கிடையாது, காமெடியும் இருக்குது. சோ நான் இப்பவே சொல்லக்கூடாது. நீங்க படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு வெறுமனே காமெடியா இளவாணி எடுத்துட்டாவா அல்லது இதுல விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க சொல்லணும். கண்டிப்பாக இளவாணியினுடைய படங்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தை மையப்படுத்தின படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த வகையில ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளரோட சப்போர்ட் ரொம்பவுமே முக்கியம். அதே சமயம் சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்புமே கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு தேவை. சோ இந்த திரைப்படத்துல என்னென்ன மாதிரியான அவர்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்ததுன்றதை இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா இசை எப்பயுமே நம்மளுக்கு பத்மஜன் தான் செட் ஆகிறது. ஏன்னா டெடிகேஷனா வேலை செய்வார். அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பெஸ்டா நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. என்ன டைம் கொஞ்சம் இழுத்து இடையில கொஞ்சம் சண்டே போடுவோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்றத ஒரு விஷயத்த கேட்டா அதை விட என்னென்ன பெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆள் தான் பத்மஜன். ஸோ பத்மஜனோட ஒர்க் பண்றது இலகுவா இருக்கிறது. அதே போலதான் ரெஜி லூசி படத்துலயுமே ரெஜியோட ஒர்க் பண்ணதால எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படி என்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எடிட்டர் அலெக்ஸ் கோவி, அப்புறமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் புதுசுதான். டெக்னீஷியன்ஸ் குரூப் எங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுல ஒரு குறிப்பிட்ட
ஆக்கள் வந்து இங்க வந்ததால எனக்கு இதுல வேலை செய்யறது இலகுவா இருந்தது. எல்லாரோட சப்போர்ட்டுமே கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஓகே, கண்டிப்பாக. அதே சமயம் ஈழவாணியினுடைய டிரெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஈழத்து சினிமா வட்டாரங்கள்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு பெயர் இருக்கு. அதாவது வந்து ஸ்ட்ரிக்டா தான் அவங்களோட டிரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த திரைப்படம் நீங்க ஸ்ட்ரிக்டான மெத்தட்ல போயிட்டீங்களா இல்லாட்டி ஸ்மூத்தா கொண்டு போனீங்களான்றத இந்த நிகழ்ச்சியில சொல்லுங்க. ஸ்ட்ரிக்ட் அண்டு என்னத்த கருதுறாங்க என்றது வந்து எனக்கு தெரியல. ஆனா எப்படின்னா நம்ம ஒரு ஃபன் பண்ற ஒரு இடமும் நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ஒரு வேலை தளத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா கதைக்கிறதுக்கும் வேலை தளத்துல நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை விட இப்ப நாங்க இப்ப நார்மலா ஒரு விஷயத்த சொல்றோம்டா அது லிசன் பண்ற வீதம் குறைவா இருக்குது. கவனிக்க மாட்டாங்க. கவனிக்கிறாங்க இல்ல, அதை கருத்திலேயே எடுக்கிறாங்க. நம்ம குரலை உயர்த்தி சத்தமா சொல்லக்குள்ளதான் வந்து அதை கவனிக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லிச்சேன்னா, நிறைய பேர் வந்து சினிமா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்றதுக்கு தான் வர்றாங்க. டெடிகேஷனா ஒர்க் பண்றதுக்கு அதுக்குள்ள வர்ற ஆக்கள் வந்து 10 வீதம் 20 வீதமான ஆக்கள். அப்ப அவங்க என்னன்னா எந்த நேரமுமே ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சீனை கொடுத்துருப்போம், ப்ரிப்பேர் ஆகுங்க, இன்றைக்கு நடக்க போற சீன் ப்ரிப்பேர் ஆகுங்கண்டா அவங்க அந்த சீனை பற்றியோ அந்த டயலாக்கை பற்றியோ அதுல என்ன ஃபீல்ன்றதையோ வந்து அதெல்லாமே மைண்ட்ல எடுக்க மாட்டாங்க. ஃபன் பண்ணிட்டு டிக்டாக் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம டேக் போகைகள்ல எல்லாருக்குமே வந்து டயர்ட் ஆயிரும். நம்ம சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி அவங்க நினைக்கிறதையே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்னன்னா எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பாவம். அதே மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ற ஆக்களுமே வந்து சில பேர் இப்ப புதுசா டெடிகேஷனா ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. புதுசா வரக்குள்ள அவங்களுக்கு தெரியறதில்ல அது என்ன மென்டாலிட்டியை. நான் பார்த்ததுண்டா நம்ம ஒரு லேடி தானே, நம்ம பேக்காட்டிட்டு போகலாம் அப்படின்றது. ஸோ அப்படி எனக்கு தேவையில்லை. என்ன இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது என்னண்டா, இப்ப அவங்க எனக்கு நடிப்பை கொடுக்குறாங்க அல்லது ஒரு வேலையை செய்யறாங்க இந்த ப்ரொஜெக்டுக்கு, நம்ம அதுக்கான ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்குறோம், அதாவது பேமெண்ட்ன்ற ஒரு விஷயம். இங்க என்ன பிரச்சனை இருக்குதுண்டா, அநேகமான படங்கள்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்கறது குறைவு. நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆன பிரகாரம் அல்லது வந்து அப்படியான ஒரு அக்ரிமெண்ட்ல தான் போறாங்க. நான் அதை குறிப்பிடுறது என்னத்துக்குன்னு சொல்லிச்சேன்னா, அங்க என்னன்னு சொல்லிச்சேன்னா அப்படி எடுக்கிறவங்க ஸ்ட்ரிக்டா வந்து வேலை வாங்க இயலாது. நான் என்ன செய்யறேன்டா, எனக்கு 500 தான் கொடுக்கலுமெண்டா 500, இல்ல உனக்கு 5000 தரேன்னா 5000 ஏலும். ஆனா எனக்கு கரெக்டா ஒர்க் பண்ணி தரணும். இது நான் வர முதலே வந்து சொல்லிடுவேன். ஏனெண்டா இப்ப நான் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் ஊதியத்தை நம்ம கொடுக்க இல்லையேண்டா அவங்க என்ன செய்வாங்க, நம்ம சும்மா தானே செய்யறோம், என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போகலாம்ன்ற மென்டாலிட்டி தான் இருக்கு. வெளியில வேலை செய்யறது அப்படிதான் வேலை செய்யறாங்க. சோ இங்க வந்தோடனே இல்ல நீ இதை இப்படித்தான் பண்ணி தரணும், இதைத்தான் செய்யணும் பண்ணோன்னா அவங்களுக்கு அது புதுசாகவும் இருக்கு, அதுக்குள்ள வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அநேகமா நின்று பிடிக்கிறவங்க தொடர்ச்சியா என்னோட டிராவல் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சோன்னா ஸ்டார்ட்லயே இப்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கே தெரியும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையான்னு. அப்பவுமே சொல்லிடுவோம், நீங்க கரெக்டா வந்து சிலதுகள் எல்லாம் இருக்குது, அது கரெக்டா இல்லைன்னு சொல்லி சொன்னா நிப்பாட்டிடுவோம்னு சொல்லித்தான் நான் எடுக்கிறேன் நான். சோ இதுதான் நம்ம அதை ஸ்ட்ரிக்ட் அண்ட் இது வந்து நியாயமானது தானே. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இப்ப அநேகமா நானுமே ஒரு ப்ரொடியூசரா தான் அதுல இருக்கிறேன். அப்ப நம்ம இன்னொரு பிசினஸ்ல உழைச்சுதான் இதுல போடுறோம். அப்ப அதுன்ற வேலை நம்மளுக்கு தான் தெரியும். வந்து அவங்க ஃபன் பண்றவங்களுக்கு தெரியாது இவ்வளவு செலவாகுது. ஒவ்வொரு ஹவர்ஸுமே போக 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 அது லேக்ஸ்ல போய் கொண்டிருக்கும் ஒரு படத்துக்கு. சோ அந்த டென்ஷன் அப்பயுமே வந்து அவங்களுக்கு தெரியாது, வந்து ஃபன் பண்றவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்க சொல்றது வார்த்தைகள் எல்லாமே உண்மைக்குமே நிதர்சனமான உண்மை. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டிகா, நீங்க சொல்லுங்க, ஈழவாணி அக்காவுடைய டிரெக்ஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்களை தந்துச்சு, என்ன மாதிரியான பாடங்களை உங்களோட லைஃப்ல நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது? அப்படியே நான் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன்டா ஸ்டார்ட்ல இல்ல, அந்த அனுபவம் இல்ல. ஃபர்ஸ்ட் முதல்ல திரைப்படம் பண்ணும் போது எனக்கு ஈழவாணி அக்கா சான்ஸ் தான் கிடைச்சது. அந்த கணக்க க்ரௌடோட வந்து ஒர்க் பண்ற அந்த அனுபவங்கள் எனக்கு முதல் இருக்கல. எப்படி ஒர்க் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சிருக்கல.
வந்த டைம் இளவாணி அக்கா ஸ்ட்ரிக்டா தான் இருந்தா. ஆனா அந்த கண்டிப்பு வந்து நிறைய அனுபவங்களை கொண்டு வந்துச்சு. அவ சொன்ன ஒவ்வொன்றும் வந்து அந்த நாங்க சினிமா துறையில இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அவ எனக்கு கற்றுக் கொடுக்கறக்காண்டி தான் அந்த ஒவ்வொன்றையும் அந்த கண்டிச்சு சொல்லி தந்தா. அக்காட திரைப்படம் என்று சொல்லும்போது, டைரக்ஷன் என்று சொல்லும்போது நிறைய சினிமால நிறைய நுணுக்கங்களை எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவ களமா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்குமே அது ஒரு பாடமாகவும் அவர்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு படியாகவுமே இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சியில சிறியதாக ஒரு விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். ஓகே, மீண்டுமாக நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அப்படியே மூக்குத்தி பூ திரைப்படத்தினுடைய படக்குழுவினரோட தான் இன்றைய நிகழ்ச்சிக்கான சந்திப்பு நடைபெற்றிருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் அவங்கள்ட்ட போயிடலாம். சொல்லுங்க அக்கா, நீங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்துல எத்தனையோ அதாவது வந்து முன்னணி கதாநாயகிகள் இருக்கத்தக்கன நீங்கள் வந்து வெளியூர்ல இருந்து, அதாவது புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து இந்த படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரங்கள் தேர்வு செய்ததற்கான காரணம்? அப்படி இல்ல, சபை சண்டைக்காண்டி தான் நாங்க இந்த கதையே வந்து தயார் செஞ்சனாங்க. சபை சண்டைக்கு என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பப்பட்டவர். அப்ப அவர் அந்த டைம்ல ஊருக்கு இங்க யாழ்ப்பாணம் வர்றார், ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாலதான் நாங்க இது கதையாவே இருந்தது. அப்ப இந்த கதைய ஒரு 10-15 நாளைக்குள்ளதான் டெவலப் பண்ணி அவருக்காகவே தான் செய்தது. பிறகு ரூபன் சிவா வந்து தான் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ண போறேன், அதுல தான் நடிக்க போறேன்னு சொல்லி சொன்னவர். அப்ப சரி என்ன கேட்டவர். அப்ப எனக்கு அது ஷார்ட் பிலிம் பண்ற ஐடியா இருக்கே இல்லை, இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று செஞ்சுட்டு திரும்ப போய் ஷார்ட் பிலிம் பண்ணி கொண்டிருக்கிறதுல எனக்கு பெரிய ஐடியா இல்லை. ஸோ அப்ப நாங்க இப்படி ஒரு பைலட் மூவி பண்றோம், நீங்க பண்ண வேண்டாம் அதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அவரும் வந்து ஜாயின் பண்ணவர். அதனால அந்த கதையை டெவலப் பண்ணக்குள்ள சரி நம்ம பைலட் மூவி ஒரு 45 மினிட்ஸ் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசா செஞ்சா ஃபியூச்சர் ஃபில்மா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணதுதான். அதபடியா நாங்க அந்த கதை வந்து சபேசன்னைக்காண்டியே தான் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க ஏண்டா நான் அவ்வளோ அவசரமா செய்யறது இல்லை, தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் வர்றாருன்றதுக்காண்டி தான் அவசரமா வந்து அந்த கதையை டெவலப் பண்ணி ஷூட்டுமே அப்படித்தான். அந்த டைம் சரியான ஒரு கஷ்டமான பொருளாதார பிரச்சனை, அந்த டைம்ல பெட்ரோல் எல்லாமே தட்டுப்பாடு. ஸோ அதுல சரியா கஷ்டப்பட்டு தான் பண்ணினாங்க. கண்டிப்பாக, அதாவது வந்து பொருளாதார இஷ்யூ அப்படி என்றாலே ஸோ எல்லாருமே அப்படி ஒரு தாக்கப்பட்டு இருந்த டைம். அந்த டைம்ல நீங்க இவ்வளவு ஒரு வெற்றி படத்தை எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற போது பாராட்டத்தக்க விஷயம். அதே சமயம் நீங்க சொல்லுங்க, சக கலைஞர்களினுடைய ஒத்துழைப்பு, அதாவது வந்து இந்த படத்தில் நடிக்காதவர்கள் தாண்டி ஈழத்தில் இருக்கக்கூடிய சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இந்த திரைப்படத்துக்கு என்ன மாதிரி இருக்கு, அதாவது ப்ரமோஷன் சைட்? நான் எப்பயுமே இப்ப இலக்கியமா இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரி, இப்ப இலக்கியம் வந்து இலக்கியவாதிகளுக்கு பண்றது இல்லை, சினிமா வந்து சினிமாக்காரருக்கு பண்றது இல்லை. ஸோ அதனால எப்பயுமே நம்மளுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் என்றதை எதிர்பார்க்க லூசியில வந்து கொஞ்சம் நம்பினான். ஸோ அதுக்கு பிறகு நான் எதிர்பார்க்கறதில்ல, ஏண்டா நம்ம மக்களுக்காண்டி பண்றோம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது. நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை வந்து நம்ம தயாரிச்சிருக்கிறோம், எங்களோட வேலை என்னன்னா அது சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களுக்கு வேலை. ஸோ அதை கடந்துமே வந்து சில கலைஞர்கள், சில சினிமா கலைஞர்கள் எப்பயுமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா, அது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸா ஒரு கருத்தை சொல்றதுக்கான ஆட்கள் கூட தேவை நம்மளுக்கு. அப்படியான சினிமா நண்பர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ அவைகளோட சப்போர்ட் எப்பயுமே வந்து இருக்கு. இத தாண்டி வெளியில இருக்கிற கலைஞர்களுடைய சப்போர்ட் எனக்கு அதிகமா இருக்குது. இப்ப இந்தியாவில் இருக்கிறதோ, தமிழ்நாட்டில் இருக்கிறது, இப்படி வெளி மாவட்டங்கள்ல இருக்கிற அவங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. கிருஷானிகா, நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல நீங்க நடிக்கும் போது, அதாவது இப்போ அண்மையில ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா, சோ இதை பார்த்துட்டு உங்களுடைய நட்பு வட்டாரங்களிலும் உறவினர் வட்டாரங்களிலும் என்ன மாதிரியான ஒப்பீனியன் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது? நட்பு வட்டாரங்களில் சொல்ல போனா
நான் சினிமாக்கு போவேன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஓகே. திடீரென்று ஒரு படத்துல டீசர் ரிலீஸ் ஆகும் போது என்ன திடீரென்று சினிமால நான் ஹீரோயின் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு சில ஆட்கள் நக்கலாவும் கதைப்பாங்க, சில ஆட்கள் சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, மோட்டிவேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எல்லாம் கலந்து இருக்கு. ஓகே, விமர்சனங்கள் இருந்தா தான் விமர்சனம். வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டும் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சரி அக்கா, இந்த படத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்து வேற படங்கள் உங்கள் கைவசம் இருக்கின்றதா தற்பொழுது? ஆமா. நாங்க ஜனவரி ஒரு படம் ஷூட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாள் ஷூட் பண்ணாங்க. இன்னொரு 5-6 நாள் ஷூட் பண்ண வேண்டி வரும். அது 5-6 நாள் 10 நாளா மாறலாம். அதை விட நான் 2 பெரிய ஒரு பிக் பட்ஜெட் படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து இந்த ஒரு வருஷமாவே அதுக்கான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்குது. இது 2மே வந்து இடையில வந்த சின்ன சின்ன படங்கள்ல தான். இந்த படமுமே திடீரென்று ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆள் வந்து இப்படி ஒன்று செய்வோமாண்டா, அவருமே ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் வந்தவர். அப்ப நான் ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணல, நான் படங்கள் தான் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்ல, சரி நம்ம பெரிய படமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அது ஒரு கம்மியான பட்ஜெட்டா இருந்தாலும் நம்மளை நோக்கி வர்ற ஒரு ப்ரொஜெக்ட எனக்கு விடுறதுக்கு நான் எப்பயுமே அப்படி விரும்புறல. ஸோ அதால இன்னும் 2-3 ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்து அதை ஒரு பெரிய படமா செய்திருக்கிறோம். அதுவும் வெகு விரைவில் வந்து வரும். மேபி ஒரு 6 மந்த்ல நாங்க அந்த படத்தையும் வெளிக்கொண்டு வர ஐடியா இருக்கு. அதை தாண்டி ஒரு இந்தியன் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் கொலாபரேட்ல ஒரு படத்தை பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய படைப்புகள் அனைத்துமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே சமயம் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய திரைப்படங்கள்ல அதிகமாக ஒரே குழுவினரையே காணக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்தடுத்து. சோ இதற்கான காரணம் என்ன? நான் நினைக்கிறேன் இந்த படத்துல ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இல்லைன்ட்டு. லூசி படத்துல நடிச்ச பெரும்பாலான 90% ஆக்கள் இதுல ஒருத்தருமே வரல. இந்த படத்துல மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே புதுசுதான். மற்றபடி டெக்னீஷியன்ஸ் குரூ வந்து அது அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்படித்தான். நம்மளுக்கு சிங் ஆகிற ஆக்களோட தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது இதுவே லூசிலே நான் நிறைய சண்டைகள், நிறைய கருத்து முரண்பாடுகள், இதுகள் எல்லாம் போய்த்தான் சரி நம்ம இந்த டீமோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி செட் ஆகும். அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு குரூவோட சண்டை பிடிச்சு நம்மளோட கருத்துக்களை புதுசாவே இது பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓ இவங்க இப்படித்தான் நான் இப்படித்தான்னு சொல்லி புரிந்து வர்றதுக்கான டைம் நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து எங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நாங்க அவங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட், அது இங்கே சரியான புவர். அப்ப ஓகே, எங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட எப்படி ஒர்க் பண்ணலாம்னு எனக்கும் தெரியும். அதனால அந்த பெரும்பாலுமே வந்து எல்லாருக்கும் அதே மனநிலை தான் இருக்கும், எனக்கும் அதே மனநிலை தான். ஏனென்றா நம்ம படத்துக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ஒர்க்ஸ்கள் இருக்கும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த டெக்னீஷியன்ஸா வர்ற ஆக்களோட புதுசா நம்ம வந்து பிரச்சனை பட்டு கொண்டு அதுக்குள்ள ஒரு காலத்தை இழுக்கிறதுக்கு நான் விரும்புறல்ல. அதனால கொஞ்சம் ஓகே ஒர்க் பண்ணி நம்ம தெரிஞ்ச ஆக்களை போட்டு செய்யறது. கண்டிப்பா. ஓகே, இது நல்ல ஒரு பதில். அதே சமயம் 2 பேருமே சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டைம், ஒரு ஃபன்னியான டைம்னு சொன்னா எதை சொல்றீங்க? அந்த சிரிப்பு கட்டம். சிரிப்பு கட்டம். ஓகே, அது என்ன விரிவா சொல்லுங்க, அது என்ன சிரிப்பு கட்டம் அப்படின்னு? சரி, ஓகே, நீங்களே சொல்லுங்க, அவங்க சொல்ல வெக்கப்படுறாங்க கொஞ்சம். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தான். என்னன்னா சிரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தது. ஓகே. இவ வந்து இப்ப சிரிப்பு இருந்தாலும் உள்ள இருக்கிற வெளியில எடுக்கணும் தான். ரொம்ப காமெடியா இருக்கும். என்னன்னா எங்களை விட 2-3 நாய்க்குட்டிகள் இருக்கு, சரியா? இவ வந்து இவ முன்னுக்கு விட்டு வளமையா போல பிராக்டிஸ் பண்ண விட்டாச்சு. ஓகே, அவ வரல, சரி நீ தனியா நின்று இவ்வளவு நேரத்துக்கு சிரிக்கணும்னு விட்டாச்சு. 15 நிமிஷத்துக்கு இதுல 2 அதே சிரிச்சுக்கணும் இல்லன்னு இவ 2 சிரிக்கிறா, பெருசா சிரிக்கிறா. நாய்க்குட்டிகள் 3மே சுத்தி 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 அது பயந்து போயிட்டுது. இவ சிரிக்கிறத பார்த்து சுத்தி சுத்தி திருடன் வந்த மாதிரி குலைக்குது. எனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னா, நாய்க்குட்டியல் பயந்து குலைச்சு கொண்டு சுத்தி சுத்தி இந்த
இந்த ஒரு ஆள் வெளியில இருந்து வந்தா இப்படி ரவுண்ட் அடிச்சு எஸ் அப்படியே சுத்தி சுத்தி குலைக்குது. ஆனா இவ சிரிப்பு நிப்பாட்டல. இப்ப வேற யாருமாண்டா இந்த அங்கால இருக்கிற படிகள் சிரிக்கிறாங்க, இந்த சம்பவத்தை பார்த்து இந்த பக்கத்துல இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க. ஆனா இவ அதை நிப்பாட்ட இல்ல. நாய் குலைச்சான்னா அவையே சிரிச்சான்னுட்டு தண்டை பாடலையே சிரிக்கிறா. அது வந்து ஒரு எப்படி அந்த அந்த இடத்துல இருந்த ஒருத்தருக்குமே மறக்காது. அவ்வளவு பெரிய ஒரு இந்த படத்துல நடந்ததை விட படத்துல இந்த பிராக்டிஸ்ல நடந்த பெரிய காமெடி. எனக்கு அதை இப்ப நினைச்சாலுமே வந்து சரியான ஒரு இதா இருக்கும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி சக்சஸா தான் அந்த 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 சீனை அவ பண்ணினவா. கண்டிப்பா அந்த ட்ரெய்லர்ல கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த அந்த சிரிப்பு தான் ஹைலைட் அதெல்லாம் தெரிஞ்சது இல்லையா? ஓகே, அதான் எங்களுக்காக இந்த இடத்துல இவர் என்ற புருஷன், இவர் என்ற புருஷனா நடிக்கிறவர். ஓகே 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 சரி பிரதர், இது அதாவது கேட்ட உடனே இப்படி செய்து காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல மட்டுமா ரிலீஸ் ஆகிருக்குது இல்லாட்டி? இல்ல 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்துல திரையிடுறோம் மாலை 5 மணிக்கு. அதை தொடர்ந்து 15ஆம் தேதி மன்னார்லையும் 16ஆம் தேதி வவுனியாலையும் திரையிடுறோம். இது தாண்டி ஆஸ்திரேலியா, லண்டன், கனடா, சுவிஸ், பிரான்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து போடுறதுக்கு கதைச்சிருக்கிறோம். விரைவில் வந்து முதல் ஆஸ்திரேலியாவில் இந்த ஜூன் கடைசி அந்த மாதிரி திரையிடுறதுக்கு இருக்கிறோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்துல வரவேற்பை பொறுத்து மற்ற இடங்கள்ல வரவேற்பை பொறுத்து நம்ம தொடர்ந்து போடுற மாதிரி ஐடியா இருக்கு. ஓகே, கண்டிப்பாக இந்த படம் சக்சஸ்ஃபுல்லான படமா ஓடணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வாழ்த்துறோம். இதை தொடர்ந்து இந்த திரைப்படத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தங்களுக்கு நீங்க முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும்டா யாருக்கு சொல்லுவீங்க? இந்த திரைப்படத்துல சப்போர்ட் பண்ணது ஒருத்தருக்குன்னு மட்டும் நீங்க கேட்டு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. என்னன்னு சொன்னா நம்மளுக்கு கோ ப்ரொடியூசர்ஸா 2 பேர் வந்தவே, சபேஸ் அண்ணன் வந்தவர், ரூபன் சிவா வந்தது. அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா உண்மையிலேயே சபேஸ் அண்ணன் என்னோட ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு வந்ததால இந்த திரைப்படமே உருவானது. இல்லைன்னா நான் இந்த இதை வந்து பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு லோ பட்ஜெட்ல எனக்கு பண்றது கஷ்டம். அந்த தெரியும் குரூவே பெருசா இருக்கு, அப்ப சமாளிக்க இயலாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து தேங்க் பண்றேன். அதை விட முக்கியமா என்னன்னு சொல்லி சொன்னா பத்மஜன் இப்ப இது பண்ணாலுமே இந்த இந்த படத்துல டப்பிங் போன டைம் எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதை விட நான் சென்னைக்கு போயிட்டேன். பரவாயில்லக்கான்னு சொல்லிட்டு தானே வந்து நம்மளோட ஸ்டாஃபை வச்சு என்ன ஃபீல் வேணும், இது இப்படி இல்லை, இது இப்படி இல்லை, இப்படித்தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கரெக்ட் பண்ணி நான் செய்யற வேலையை வந்து தானே எடுத்து பண்ணது. சம்டைம்ஸ்ல நான் ஸ்டூடியோல போயிட்டு தூங்கிடுவேன், எனக்கு அவ்வளவுக்கு ஃபீவர் இருந்தது. ஸோ அந்த டைம் எல்லாம் பத்மஜன் தான் பார்த்து கொண்டது. ஸோ அதுக்கு நான் அது மட்டும் இல்லை, மியூசிக்ல எல்லாம் வந்து கொஞ்சம் அவர் இழுத்து தான் பண்ணுவார். பண்ணாலும் நம்மளும் சண்டை தான். ஸோ அது வேணாம் இது வேணாம், நான் கிட்டத்தட்ட 4வது தடவை பண்றோம். எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னா இப்ப நான் சொன்னதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் கூட டைம் எடுப்பார். என்னன்னா இப்ப நான் இதை விட இப்படி பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டா அதை விட பெஸ்டா பண்ணி தருவார். அப்படி தானாவே வந்து அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டு அப்படி ஒர்க் பண்ற ஒரு ஆள் பத்மஜன். அதை விட எல்லாரையும் விட முக்கியமா அலெக்ஸ் கோவி. என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த படத்துல எடிட் பண்றதுன்றதை தாண்டி இப்ப ப்ரமோஷன் வரைக்குமே வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணணும்ன்றதுல எல்லாத்துலயுமே வந்து பொறுமையா ஒர்க் பண்ணி தர்றது, நம்மளுக்கு எந்த டைம்லயுமே ஒரு சப்போர்ட்டா பண்றது, எப்பயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்றது இருக்குதானே. அதை தாண்டி இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து எல்லா ஒர்க்குமே வந்து நான் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல அவரே கண்டெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இது சரியா இருக்குது சரியா இல்லாத பாருங்க அந்த டைமுக்கு பண்ணணும் சொல்லி தானே வந்து பண்றது. நம்ம கொஞ்சம் லேசியா கொஞ்சம் வந்து ஸ்லோவானாலும் நான் அதுக்கு பிறகு தரமாட்டேன் இதுக்கு பிறகு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவசரப்படுத்தி ஒர்க் பண்ண வைக்கிறது, இப்படியானது வந்து செய்யறது. இப்ப இந்த படத்துல மட்டும் இல்லை, எல்லா படத்துலயுமே வந்து அப்படித்தான் பண்றது.
ஸோ அதுல முக்கியமா நான் கோவிக்கு தேங்க் பண்றேன். அதை தாண்டி நம்மளோட ஸ்டாஃப் அபிஷன், தனு, என்னன்னு சொல்லிட்டேன்னா நடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுறாங்க. ஆனா அதை தாண்டி ப்ரொமோஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா இங்க உள்ள ஆர்டிஸ்டுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கான பெரிய அறிமுகம் இருக்கிறது இல்லை, பப்ளிசிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க ஒரு சின்ன ப்ரொஜெக்ட், ஒரு பாட்டோ ஒரு ஷார்ட் ஃபிலிமோ பண்ணிட்டு நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் என்னன்னா நம்ம சும்மா உட்கார்ந்தாலே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன ரொம்ப ஒரு கோவலமா தான் இருக்கு நம்ம இதுல சொல்றது. ஆனா அப்படி நெச்சிடுறாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை போட்டு பண்றேன்டா, உங்களை மூஞ்சி எத்தனை பேர் பார்ப்பானு சொல்லிட்டு நான் லட்சக்கணக்கில் காசு போடுறேன். ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒன்று தேவை. ஸோ அது வந்து இங்க ஆர்டிஸ்ட்ல சரியான குறைவு. இப்ப நம்ம வந்து ஓகே நம்ம செலிபிரிட்டி அண்ட் நம்ம திமிரா இருக்கிறோம்னு சொல்லிச்சோன்னா அந்த திமிரா இருக்கிறதுக்கு பின்னால நம்ம வளர்த்து வச்சிருந்திருக்கணும். ஸோ அது இங்க வந்து ரொம்ப புவர். ஸோ நம்ம ஒரு பெரிய படத்துல எடுத்து போடுறோம்னா கண்டிப்பா நம்ம கேட்காமலே வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன்ல வந்து செய்யணும், அவங்க செல்ஃப் ப்ரொமோஷனாவது பண்ணி கொள்ளணும். அப்படி என்னதான் இப்ப நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்க நம்ம என்ன கூச்சல் போடுறோம்டா எங்கட திரைப்படத்தை பாக்குறதுக்கு நம்மளோட மக்களே வரல, வந்து பாருங்க, ஏன் நம்மளை புறக்கணிக்கிறீங்கன்னு. அப்ப நம்ம அதை கூச்சல் போடைக்குள்ள நம்ம இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் என்ன செய்யணும்னா தங்களை வளர்த்து கொள்ளணும். நம்ம ஆடியன்ஸ் விரும்புற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணணும். அப்பதான் வந்து மக்கள் வந்து அவங்கள பார்ப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து ஆர்டிஸ்டுக்கு தேவை. ஸோ அது இல்லாத பட்சத்துல நம்ம வந்து இப்படி புலம்பிக் கொண்டுதான் இருக்கணும். ஓகே வாணியக்கா, நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சி வந்து முடிகிற தருவாயில இருக்குது. ஸோ நீங்க ஏதாவது விடுபட்ட விடயங்கள் ஏதாவது கூற இருந்தால் இந்த நிகழ்ச்சியினூடாக கூறிக்கொள்ளலாம். ஆமா, கண்டிப்பா எல்லாரும் வந்து திரைப்படத்தை பாருங்க. எல்லாம் உங்களோட பிள்ளைகள், உங்களோட கலைஞர்கள். அதனால எங்களோட படத்தை வந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாம நான் முக்கியமா நன்றி சொல்லணும் என்னன்னா மீடியாவுக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது அதிகம். முக்கியமா டான் டிவியில எனக்கு தெரிஞ்சு நிறைய நாளாவே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்கு இப்ப நம்ம டைமை கடத்தினாலுமே இல்லை கண்டிப்பா நம்மளை ஊக்குவிச்சு ப்ரொமோஷன் இந்த இன்டர்வியூ எல்லாம் பண்ணி நம்ம படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த வகையில நான் டான் டிவிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அது எங்களுடைய கடமையும் கூட. நம் நாட்டு கலைஞர்களை நாங்கள் தான் வளர்த்து விட வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியானது சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே சமயம் உங்களுடைய மூக்குத்தி பூ திரைப்படம் வெற்றி பெறவும் எங்களுடைய டான் டிவி சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அனுராஜ். நன்றி நேயர்களே.